உடன் வேலை செய்பவர் ரொம்ப நல்லவர், வல்லவர் என்பது போன்ற சுவாதி முன் சொன்ன விபரங்களை தள்ளி, கறாராக குரலை உயர்த்தி அக்காவிடம் அவள் காதலனைப் பற்றிய விபரங்களை கேட்டாள் மீரா. அக்கா, முதல்ல உன் லவ்வரோட போன் நம்பரை கொடு, நான் அவரிடம் பேசுகிறேன். இல்லை மீரா, வேண்டாம். அவரே விஷயத்தை அவர்கள் அப்பா அம்மாவிடம் சொல்லி என்னை பெண் கேட்டு வரப்போவதாக சொல்லிவிட்டுதான் போயிருக்கிறார். இன்னும் ஒரு வாரத்திற்குள் வந்து விடுவார். முட்டாள், இப்படியா நடந்து கொள்வாய்? திட்டியதும் சுவாதி அதிகம் அழத் துவங்க மனது கேட்காமல் அவளை அணைத்து தேற்றினாள் மீரா. 2 நாட்களுக்கு பிறகு அவளுடைய காதலன் அழைப்பதாக சொல்லி வெளியே கிளம்பி சென்றாள். உடன் வருவதாக கிளம்பிய மீராவை கெஞ்சில் வீட்டில் இருத்திவிட்டு போனாள். சுவாதி வீடு திரும்ப மிகவும் தாமதமாக மீரா தவித்தாள். கலைவாணி மீராவிடம் மாறி மாறி கேட்க அக்காவிற்கு போன் செய்து கொண்டே இருந்தாள். சுவாதி இறுதியாக போனை எடுத்தபோது பேச்சின்றி அவளுடைய விம்மல் சத்தம் மட்டுமே கேட்டது. போன் கட் ஆகிவிட்டது. பின்னணியில் கேட்ட கோவில் மணியோசையை வைத்துக்கொண்டு மீரா வேகமாக சந்தனமாரியம்மன் கோவிலுக்கு சென்றாள். தெப்பக்குள படிக்கட்டில் துவண்டு போய் உயிரற்ற சவம் போல் சரிந்து கிடந்த அக்காவை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள் மீரா. அவளை உலுக்கி எழுப்ப மீரா கேட்கும் கேள்வி எதற்கும் அவளிடம் பதில் இல்லை. ஆட்டோ ஒன்றை வைத்துக்கொண்டு அக்காவுடன் வீட்டிற்கு வந்தாள். எதற்கோ பயந்து விட்டாள் போல என்று தாய் தந்தையரை சமாதானப்படுத்திவிட்டு தங்கள் அறைக்குள் அக்காவை அழைத்து வந்து தூங்க வைத்தாள். அன்று இரவு வெகுநேரம் வரை சுவாதி தூங்காமல் விடிவிளக்கை வெறித்தபடி படுத்திருக்க அவள் தலையை வருடி நெஞ்சை தட்டி தூங்க வைத்தாள் மீரா. அக்காவின் அழுகையில் தன்னை பற்றி நினைக்கவே மறந்து போனாள். சிறிது நேரம் கழித்து ஏதோ சத்தம் கேட்க தூக்கத்திலிருந்து விழித்தவள் அருகில் சுவாதியை காணாமல் எழுந்து அறையை விட்டு வந்தாள். திடுக்கிட்டாள். சுவாதி ஒரு ஸ்டூலை எடுத்து ஹாலில் இருந்த ஃபேனில் அடியில் போட்டு சேலையால் தூக்கிட்டு கொள்ள முயற்சித்து கொண்டிருந்தாள். மீரா வேகமாக ஓடி அவளை தள்ளிவிட்டு ஸ்டூலை மீண்டும் எடுத்து அவள் காலடியில் வைத்துவிட்டு ஒற்றை சோபாவில் இழுத்து போட்டு அதன் மேல் ஏறி கழுத்தில் இருந்த சேலையை விடுவித்தாள். கீழே இறங்க முரண்டு பிடித்த சுவாதியின் கன்னத்தில் பலார் பலார் என 2 அறை வைத்து அறைக்குள் இழுத்து கொண்டு வந்தாள் மீரா. பைத்தியம் அக்கா, உனக்கு எதற்காக இப்படி செய்கிறாய்? மீரா, எனக்கு என்ன செய்வதென்றே தெரியலடி. என் வயிற்றில் இருக்கிற குழந்தை அனாதையாகிடுமோ? என் குழந்தை என்றபடி தனது வயிற்றை சுற்றி கைகளை போட்டு இறுக்கி கொண்டாள். திடீரென்று வெறி வந்தவள் போல் தன் தலையிலும் நெஞ்சிலும் அரைந்து கொண்டாள். நான் இனிமேல் என்ன செய்வேன்? ஐயோ, என்ன செய்வேன்? அவள் கையை பிடித்து கட்டுப்படுத்த முடியாமல் மீண்டும் அவள் கன்னத்தில் அறைந்தாள் மீரா. மயங்கி படுக்கையில் சாய்ந்தவளை கண்டதும் பதறி அவளை ஆராய சீராக வெளிவந்த மூச்சில் திருப்தி அடைந்து என்று அவளை தூங்க வைத்துவிட்டு தான் தூங்காமல் விழித்திருந்தாள். மறுநாள் காலை விழித்ததும் மீண்டும் பழைய மாதிரி பிரம்மை பிடித்தவள் போன்றே சுவாதி இருக்க மீரா அவளை உலுக்கினாள். அக்கா, உன் லவ்வரோட போன் நம்பர் கொடு, நான் பேசணும். அவள் கேட்டதும் உடனே மீண்டும் தலையில் அடித்து கொள்ள ஆரம்பித்தாள் சுவாதி. ஐயோ, நான் இனிமேல் என்ன செய்வேன்? புலம்ப ஆரம்பித்தாள். அப்பாவிற்கு என்று வாங்கி வைத்திருந்த தூக்க மாத்திரையை குறைவான அளவில் வேறு வழியின்றி அக்காவிற்கு கொடுத்து அவளை தூங்க வைத்தாள் மீரா. பிறகு அவளது போனை எடுத்து ஆராய்ந்தாள். பெயர் கூட தெரியாத யோசித்தபடி கான்டாக்ட் லிஸ்டில் தேடியவர்களுக்கு எதுவும் குறிப்படவில்லை. சுவாதி வாட்ஸ்அப் கேலரி என தனித்தனி லாக்கில் போட்டு வைத்திருக்க அதை திறக்க முடியாமல் போனது. மீண்டும் கான்டாக்டில் தேடும்போது லவ் அண்ட் லைஃப் என்ற பெயரில் ஒரு எண் சேமிக்கப்பட்டிருக்க அந்த எண்ணிற்கே அழைத்தாள். இதுதான் உன்னுடைய காதலும் வாழ்க்கையுமா அக்கா? தூங்கிக் கொண்டிருந்தவளை பார்த்து மனதிற்குள் கேட்டுக்கொண்டாள். எதிர்ப்புறம் ரிங் போனது. தன் முன் ஒலித்து கொண்டிருந்த போனை வெறித்து பார்த்தபடி இருந்தான் ஹரி.
ஸ்வீட் ஸ்வா என்ற பெயருடன் அது மின்னிக் கொண்டிருந்தது. பெருமூச்சுடன் தலையை கோதிக் கொண்டான். கடவுளே, இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கப் போகிறேன்? உன் அக்காவை திருமணம் செய்து கொள்ள வேண்டி எனக்கு போன் செய்தாயே, நினைவிருக்கிறதா? ஹரி கேட்க, நினைவிற்கு திரும்பினாள் மீரா. வெறுப்பாய் அவனை பார்த்தாள். ஈசனுக்கு மேல்களை காட்ட அவளை விட்டு தள்ளி 2 படிகள் கீழே அமர்ந்திருந்தான். அங்கிருந்தபடியே இவளிடம் கேட்டு கொண்டிருந்தான். அன்று போனில் ஹலோ குரல் கேட்டதும், சார் மன்னிக்கவும், நான் ஸ்வாதியின் தங்கை மீரா பேசுகிறேன். ஸ்வாதி இப்போது பேசும் நிலைமையில் இல்லை. நேற்று நீங்கள் இருவரும் என்ன பேசிக் கொண்டீர்கள் என்று எனக்கு தெரியாது. என்னுடைய கணிப்புப்படி அவளை திருமணம் செய்ய நீங்கள் மறுத்திருக்கலாம். அவள் இப்போது இருக்கும் நிலைமை உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். இது மாதிரி ஒரு நிலையில் அவள் இருக்கும்போது நீங்கள் இப்படி பேசலாமா? என்னவாக இருந்தாலும் அது உங்கள் இருவருடைய குழந்தைதானே. நான் உங்களிடம் மிகவும் கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் என் அக்காவை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இது அவள் வயிற்றில் வளரும் குழந்தைக்கும் நீங்கள் செய்யும் நன்மையோடு உங்கள் கடமையும் கூட. உங்கள் மனதில் வேறு எந்த நினைவுகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தயவு செய்து எங்கள் ஸ்வாதியை திருமணம் செய்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் மேலே பேச முடியாமல் விம்மினாள். இதுவரை ஒன்றும் பேசாமல் இருந்த எதிர்முனை இப்போது மெல்ல கேட்டது. என்ன ஆச்சு? ஸ்வாதி நேற்று இரவு தற்கொலைக்கு முயன்றாள். நான் விழித்து பார்த்து காப்பாற்றிவிட்டேன். எதிர்முனையில் கனத்த மௌனம். மீரா பதறினாள். சார், நீங்க திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை என்றால் ஸ்வாதி மீண்டும் தற்கொலை முடிவிற்கு தான் போவாள். அவள் மட்டுமல்ல, அவள் வயிற்றில் உங்கள் குடும்ப வாரிசு இருக்கிறது. அதை மறந்து விடாதீர்கள். தயவு செய்து நன்றாக யோசித்து முடிவெடுங்கள். அவள் பேசி நிறுத்த பதில் ஏதும் இல்லாமல் எதிர்முனை கட்டானது. அக்காவிற்கு வாழ்க்கை கொடுங்கள் என்று போனில் கெஞ்சி கொண்டிருக்கும் போது பதிலே சொல்லாமல் போனை வைத்தவர் தானே நீங்கள்? எகிரினாள் மீரா. ஒன்றும் சொல்லாமல் இல்லை. சொல்ல முடியாமல் போனை வைத்தேன். சொன்னபடி குழந்தையை கீழ்ப்படியிலேயே அமர்த்திவிட்டு எழுந்து வந்து அவள் அருகே அமர்ந்தான் ஹரி. நீயும் நானும் ஒரே படகில்தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் மீரா. அவன் சொன்னது புரியாமல் பார்த்தாள். நமது பயணத்தின் இலக்கு இதோ இவன்தான். இலக்கு ஒன்றாக இருக்கும்போது வெவ்வேறு பாதை நமக்குள் சாத்தியம் கிடையாது. ஒரே பாதையில் இணைந்து கொள்வது தான் புத்திசாலித்தனம். இப்போது அவன் சொல்ல வருவது புரிந்துவிட வெறுமையாய் அவனை பார்த்தாள். இதுவரை உன்னிடம் நேரடியாக கேட்கவில்லை. ஆனால் உன் அம்மா அப்பாவிடம் பேசியிருக்கிறேன். அவர்களுக்கு தயக்கம். இப்போது உன்னிடமே நேரடியாக கேட்கிறேன். நாம் திருமணம் செய்து கொள்வோமா? இதோ இந்த ஹரினில் அளவற்ற வெறுப்பை சேர்த்து வைத்திருந்தாள் மீரா. ஆனாலும் இதோ இப்படி அவன் ஒருகலான குரலில் கேட்க மனசம்மதத்திற்கு ஒரு நிமிடம் உறைந்து போய்தான் விட்டாள். எப்பொழுதோ சொல்லியிருக்க வேண்டியது. இப்போதுதான் சொல்வதற்கு நேரம் வந்தது போல. சொன்னவனின் குரல் கரகரக்க தன்னை அறியாமல் மீராவின் விழிகளும் நிரம்பி வழிந்தது. அவள் மனம் முன்பு அவனது சாயம் வெளுத்த நிகழ்விற்கு போனது. பதிலின்றி ஹரி போனை வைத்ததும் ஏதோ கோளாறு கட் ஆகிவிட்டது என்று நினைத்து மீண்டும் முயன்றாள் மீரா. அந்த எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. பிறகும் பலமுறை முயன்று பார்த்தும் அதே நிலைதான். நம்பிக்கையை இழந்து விட்டவள் அக்காவின் நிலையை எண்ணி வருத்தத்துடன் இருந்தாள். அன்று மாலை சகாதேவனும் கலைவாணியும் வேலையில் இருந்து வீடு திரும்பிய பிறகு 6 மணிக்கு வாசலில் வந்து நின்ற காரை புருவம் சுருக்கி பார்த்தபடி இருந்தாள் மீரா. முதலில் காரில் இருந்து இறங்கியவனை கண்டதும் உற்சாகத்தில் அவள் மனம் உயரே எழும்பியது. அன்று ஏதோ அவசர வேலை போலும் கோவிலில் திடீரென காணாமல் போய்விட்டவன் இதோ வீட்டிற்கே வந்து விட்டானே. வேகமாக அவனை வரவேற்க வாழைப்புறம் போனவள் அவன் குனிந்து காருக்குள் இருந்து வெற்றிலை பாக்கும் பாக்குத்தட்டு ஒன்றையும் பழத்தட்டு ஒன்றையும் எடுத்துக்கொண்டு நிமிர்வதை கண்டதும் யோசனையுடன் நின்றாள். ஏனோ அவள் மனம் பிராண்டப்பட அப்படியே பின்னடைந்தாள். தட்டுகளுடன் உள்ளே நுழைந்த அவன் அவளை பார்த்துவிட்டான்.
ஒரு நிமிடம் முகம் முழுக்க வலியுடன் அங்கேயே நின்றவன் பின் தலையை உலுக்கி சமாளித்தபடி வீட்டிற்குள் நுழைந்தான். தட்டுகளை டீப்பாயில் வைத்துவிட்டு, வணக்கம், நான் ஹரி. உங்கள் மூத்த மகள் ஸ்வாதியை எனக்கு மனம் முடிக்க கேட்டு வந்துள்ளேன் என்றான். அவனின் பிம்பம் உரு தெரியாமல் கரைய துவங்க மீரா உச்சி மீது பனிமலை பொய்தாற்போல் உறைந்து நின்றாள். என்ன, நீங்க யார்? என்ன இப்படி திடீர்னு? கலைவாணி படபடக்க, சகாதேவனோ, நீ பாரு தம்பி, நீ வீடு மாறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன், தயவு செய்து வெளியே போ என்றார். இல்லை சார், நான் சரியான இடத்திற்கு தான் வந்திருக்கிறேன். சென்னையில் நானும் ஸ்வாதியும் ஒரே கம்பெனியில் தான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இருவரும் காதலிக்கிறோம். எனக்கு வீட்டில் பேசுவதற்கு பொறுப்பான பெரியவர்கள் இல்லை. அதனால் நானே முறையாக பெண் கேட்டு வந்துள்ளேன். எங்கள் இருவருக்கும் திருமணம் முடித்து வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மிகவும் பணிவாக பேசி கை கட்டி நின்றான். ஊரு பேரு தெரியாத கண்ட அனாதையெல்லாம் என் வீட்டை தேடி வந்து பெண் கேட்கிறாயா? சகாதேவன் கொதித்தார். வெடுக்கென்று நிமிர்ந்து அவரை பார்த்த ஹரியின் கண்கள் கலங்கி இருந்தன. ஆனால் முகம் கோபத்தில் ஜிவுத்தது. நான் அனாதை இல்லை, பெரிய குடும்பத்தை சேர்ந்த பையன். எங்கள் சொந்த ஊர் சிவகாசி. அங்கே எங்களுக்கு நிறைய உறவினர்கள் இருக்கின்றனர். சமீபத்தில் சொத்து பிரிவுக்கு பிரச்சனை காரணமாக உறவுகளுக்குள் கொஞ்சம் தகராறு. அதுதானே தவிர வேறு பிரச்சனைகள் இல்லை. இங்கே கொழுக்குமலை எஸ்டேட் எங்கள் பங்கிற்கு வந்துள்ளது. நான் எஸ்டேட் முதலாளி ஹரி. உங்கள் மகள் ஸ்வாதியை திருமணம் செய்து கொள்ள கேட்கிறேன். நெஞ்சை நிமிர்த்தி நின்று கேட்டான். ஸ்வாதி? கலைவாணி உள்ளே திரும்பி கத்த, ஸ்வாதி மெல்ல வந்து நின்றாள். இந்த பையன் சொல்வதெல்லாம் உண்மைதான் அம்மா. எந்திரமாய் வார்த்தைகளை உதிர்த்தாள். அப்படியே என்றாலும் எங்களுக்கு யோசிக்க டைம் வேண்டும் தம்பி. நீங்கள் இப்போது கிளம்புங்கள். 10 நாளில் நாங்களே உங்களுக்கு தகவல் சொல்கிறோம். சகாதேவன் சொல்ல தீவிரமாய் மறுத்து நின்றான் ஹரி. இல்லை சார், இன்று இப்போதே எங்கள் திருமணம் உறுதி செய்யப்பட வேண்டும். உடனடியாக நடந்தும் ஆக வேண்டும். அது ஏன் அவ்வளவு அவசரம்? அவசரம்தான். ஏனென்றால் தயங்கி நிறுத்தி நாவல் உதடுகளை வருடி ஈரப்படுத்தி கொண்டவன் மெல்ல சொன்னான். ஸ்வாதி இப்போது 2 மாத கர்ப்பம். ஐயோ! கலைவாணி சத்தமாய் அலற, ஓசையில்லாத மன அலறல் மீராவிற்கு. ஹரி உள்ளே நுழைந்ததிலிருந்தே ராட்சச சம்மடி ஒன்று இதயத்தின் மீது ஓயாமல் அடித்து கொண்டே இருக்கும் உணர்வு அவளுக்கு. ஸ்வாதி, இது உண்மையா? கலைவாணி அலறலாய் கேட்க, ஸ்வாதி தலை குனிந்து ஆமாம் என்றாள். கலைவாணி ஆத்திரத்துடன் அவளை நோக்கி பாய்ந்தாள். அடி பாவி, உன்னை இப்பவே கொன்னுடுறேன். சட்டென இருவருக்கும் இடையில் வந்தான் ஹரி. தயவு செய்து கோபப்படாதீர்கள். நடந்தது நடந்துவிட்டது. இனி அடுத்து என்ன என்பதைத்தான் நாம் யோசிக்க வேண்டும். இப்போது நமக்கு எங்கள் திருமணத்தை தவிர வேறு வழி இல்லை. நிதர்சனம் உரைக்க சகாதேவனும் கலைவாணியும் குமுற மீரா உள்ளறைக்கு நகர்ந்தாள். ஸ்வாதியை காப்பவன் போல் கை வளையம் இட்டபடியே தாய் தந்தையிடம் சமாதான பேச்சுகள் பேசிக் கொண்டிருந்தவனை விரக்தியாக பார்த்தாள் மீரா. அதன் பிறகு ஸ்வாதி ஹரி திருமணம் சம்பந்தமாக பேச்சுக்கள் நடைபெற ஆரம்பிக்க அடுத்த 2வது நாளில் இன்னமும் ஜாயிண்ட் லெட்டர் கொடுக்காத தனது பேங்க் வேலைக்கு முன்பே சென்னை வந்து பிஜியில் தங்கி கொண்டாள் மீரா. இப்போதுதான் புதிதாக சேர்ந்த வேலை என்பதால் லீவு கிடைக்கவில்லை. அக்காவின் திருமணத்திற்கு வர முடியாது என்ற தகவல் சொல்லிவிட்டாள். ஹரி ஸ்வாதி திருமணம் சந்தன மாரியம்மன் கோவிலில் வைத்து நடைபெற்றது. திருமண போட்டோக்கள் அம்மாவின் மூலம் வாட்ஸ்அப்பில் வந்து திறந்து பார்க்க ஆளின்றி மீராவின் போனிற்குள்ளேயே முடங்கியது. அதன் பிறகு கலைவாணி அவ்வப்போது அவளிடம் போனில் ஸ்வாதி பற்றியோ ஹரி பற்றியோ ஏதாவது பேசினால் ஆரம்பத்திலேயே பேச்சை வெட்டிவிடுவாள். தாயுடனோ தமக்கையுடனோ போனில் பேசுவதை கூட மிகவும் குறைத்து கொண்டாள். வேலையை தூரமாக எங்கேயாவது மாற்றி தள்ளிப்போய் கொண்டு எஞ்சி இருக்கும் வாழ்நாளை எப்படியேனும் ஓட்ட வேண்டியதுதான் என்னும் விரக்தியுடன் அவள் இருந்தபோது கலைவாணி போன் செய்தாள். மீரா, அக்காவை பிரசவத்திற்கு ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறோம். எனக்கு ரொம்பவும் பயமாக இருக்கிறது. நீ பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் தைரியமாக இருக்குமா? தயவு செய்து வாம்மா.
போனில் அழுத அம்மாவை மறுக்க முடியாமல் சென்னையில் இருந்து பிளைட் பிடித்து கோயம்புத்தூர் வந்து இறங்கினாள் மீரா. பிரசவத்தில் ஸ்வாதி குழந்தையை இவள் கையில் ஒப்படைத்துவிட்டு இறக்க, ஹரியோ அவனுடைய தொழில் வேலை என்று வெளியிலேயே அலைந்து கொண்டிருக்க, குழந்தையும் மீராவும் மிகவும் நெருக்கமானார்கள். அவ்வப்போது ஹரி குழந்தையை பார்க்க வந்தாலும் வரும் நேரங்களில் எல்லாம் இவள் அவன் கண்களிலேயே படாமல் ஒதுங்கிக் கொள்வாள். அவனும் குழந்தையை மடியில் வைத்திருந்து தோளில் போட்டுக்கொண்டு என்று சிறிது நேரம் கொஞ்சிக் கொண்டு போய்விடுவான். ஈசன் என்று அவன் குழந்தைக்கு பெயர் வைக்க அவன் வைத்தான் என்பதற்காகவே அந்த பெயரை சொல்லி அழைக்காமல் தம்பி என்ற செல்ல பெயரிட்டு பிள்ளையை அழைத்து வருகிறாள். 3 வருடங்களாக சரியாகவே போய்க் கொண்டிருந்தது நிலைமை. இப்போது மாறி, ஹரி, குழந்தை என்னிடம் ஒப்படை அல்லது என்னை திருமணம் செய்து கொள் என்ற நிர்பந்தம் வைப்பதில் நிலை குழைந்து கிடக்கிறாள் மீரா.